சரித்திர சம்பவங்கள் புக்கில் இருக்கிற பெரிய கோயில் எடுத்த சோழ பேரரசர் அந்த பாடம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாரதத்தின் புகழுக்கு பெருமை சேர்த்த மன்னர்களுள், அதாவது பாரதத்திலேயே புகழ் சேர்த்த மன்னர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தென்னகத்தில் அப்படின்னா சவுத் சைடில் தன்னிகர் இல்லாது, அதாவது அவருக்கு ஈக்குவலாக யாருமே இல்லாத மாதிரியா ஆண்ட சோழ பேரரசரான ராஜராஜரும் ஒருவர். இதில் ராஜராஜன்றது நம்மளுடைய ராஜராஜ சோழனை குறிக்குது. விஜயாலய வம்சத்தின் 8வது மன்னரான பட்டத்துக்கு வந்த ராஜராஜ சோழர் தென்னக மன்னர்களிலே தலை சிறந்தவராக விளங்கினார். ஸோ இவர் தான் தி பெஸ்ட். இந்த விஜயாலய வம்சத்தில் வந்த 8வது மன்னர் இவர் தான் சவுத் சைடில் இருக்கிற மன்னர்கள்லேயே தலை சிறந்தவரா தி பெஸ்டா இருந்தார். சிறந்த வீரர் என்பதோடு மட்டுமல்லாமல் மிகச் சிறந்த ஆட்சியாளராகவும் திகழ்ந்தார். ஆட்சியாளர்னா அட்மினிஸ்ட்ரேட்டர், அந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த ராஜா மாதிரி இருக்கிறவர். பலம் வாய்ந்த, பலம் இந்த பலம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்படின்னு அர்த்தம். பலம் வாய்ந்த கப்பல் படையை கொண்டு இலங்கைனா இப்ப இருக்கிற ஸ்ரீலங்கா, இலங்கையையும் மாலத்தீவுகளையும் தன் வசமாக்கி கொண்டவர் ராஜராஜர். அவர் தான் இந்த கப்பல் படையை வச்சு அதெல்லாம் தன்னுடைய ராஜாங்கத்துக்கு கீழே கொண்டு வந்தாரு. அவரது ஆட்சி காலத்தில் சோழ ராஜ்யத்தின் பரப்பு வடக்கே நர்மதை நதிக்கு அப்பாலும் வியாபித்திருந்தது அப்படின்னா அதையும் கிராஸ் பண்ணி அவர் அங்க ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னு அர்த்தம். வியாபித்திருந்ததுன்னா ஆக்குபை பண்ணியிருந்தாரு. அது வரைக்கும் எங்க நார்த் சைட்ல இருக்கிற நர்மதை நதி வரைக்கும், கிட்டத்தட்ட இந்தியாவுடைய பாதி அளவு. ஒரு குடை கீழ் ஒரு பரந்த சாம்ராஜ்யத்தை திறமையுடன் ஆண்ட பெருமை ராஜராஜருக்கு உண்டு. பரந்த அப்படின்னா ரொம்ப ஸ்ப்ரெட்டா, விரிந்த, ரொம்ப பெரிய. ஸோ ஒரே ஒரு மன்னர், ஒரு குடை கீழ்னா ஒரே மன்னராக இருந்து இவ்வளோ பெரிய இடத்தை ஆட்சி செஞ்ச பெருமை அவருக்கு தான் உண்டு. மாவீரர்களின் வரலாறும் வல்லமையும் புகழும் சரித்திரத்தில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும். ஸோ இந்த மாதிரியான வரலாறு, ஹிஸ்டரி, அவங்களுடைய திறமைகள், அவங்களுடைய இது எல்லாமே நம்மளுடைய புராணம் சரித்திரத்துல பொன் எழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டியது. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நின்று நிலைத்திருக்கும், ஸ்டாண்டர்டா பெர்மனண்டா இருக்கிற மாதிரி நிலைத்திருக்கும் படியானதோர், இது ஒரே வார்த்தை, நிலைத்திருக்கும் படியானதோர், நிலையான ரொம்ப பெர்மனண்டா இருக்கிற மாதிரியான நினைவு சின்னம், ஒரு மெமரபிளான ஒரு விஷயத்த எழுப்பிய பெருமை ராஜராஜ சோழருக்குத்தான் உண்டு. இவருக்கு தான் அந்த பெருமை இருக்கு. அது என்னது? தரணி எங்கும், தரணி அப்படின்னா உலகம்னு அர்த்தம். தரணி எங்கும் பேச வைக்கும் தகுதி படைத்த, ஸோ உலகம் ஃபுல்லா பேசுற மாதிரியான ஒரு குவாலிட்டியான தஞ்சை பெரிய கோவிலை உருவாக்கி, ஸோ அவ தான் தஞ்சாவூர் பெரிய கோவிலை உருவாக்குனாரு. மக்கள் மனத்திலே நிலைத்து விட்ட பாரத வீரர். ஸோ இவ தான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினதுனால ரொம்ப பர்மனண்டா நம்மளோட மனசுலயும் நின்றுட்டாரு. ராஜராஜர் சைவர் ஆனாலும் பிற மதித்தவரை வெறுத்தவர் அல்லர். ஸோ மற்றவர்களுக்கும் ரொம்ப மரியாதை கொடுத்தாரு. விஷ்ணு ஆலயங்களையும் பௌத்த ஜைன விகாரங்களையும் அமைத்தார். விகாரம்னா இங்க கோவில்களை குறிக்குது. ஆதரித்தார், சப்போர்ட் பண்ணாரு. தென்னகத்திலே புகழ்பெற்ற தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் 96 அடி சதுரமான கீழ்த்தளத்தின் மேலாக, ஸோ அதோடைய அந்த டவுன் பார்ட் பாத்தீங்கன்னா 96 அடி சதுரமா அந்த பேஸ்மெண்ட் இருக்கும். 203 அடி உயரமான கோபுரத்தை, அதுக்கு மேல 203 அடி உயரமான கோபுரம் இருக்கும். அதன் உச்சியில் 25.5 அடி சதுரம், அதுக்கு மேல அந்த கோவிலுக்கு மேல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சின்னதா ஒரு பேஸ்மெண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அதுல ஒரே ஒரு கல்லால் ஆன சிகரத்தை ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோயில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் இருக்கும் கோவில் மேல, அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த வலிமை மிக்க பெருமைக்கு உரியவர் ராஜராஜ சோழர். இந்த கோயில் உருவாக்கியதில் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. ஒரு சமயம் நோய்வாய்ப்பட்டு கிடந்தார் மன்னர். பிழைத்து எழுந்தால் பெரியதொரு கோயில் கட்டுவதாக வேண்டிக் கொண்டார். அதன்படியே நோய் தீர்ந்து எழுந்ததும் எம்பிரானுக்கு மிக பெரிய ஆலயம் எழுப்பினார் என்பதாக ஒரு கதை உண்டு. ஸோ உடம்பு சரியில்லாம வந்ததுனால, நல்லா இருந்ததுனால கட்டினாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. ஆனால் இதற்கு ஆதாரம் ஏதும் இல்லை. ஸோ இதுக்கு ப்ரூஃப்லாம் நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. ஆதாரம்னா ப்ரூஃப். சிவபக்தனான ராஜராஜன் தன் ஆட்சியில்
எத்தனையோ ஆலயங்களை எடுப்பித்திருக்கிறான். நிறைய கோயில் கட்டியிருக்காரு. அதில் தலையாயது தன் தலைநகரிலே எடுப்பித்த பெரிய கோயில். ஸோ நிறைய கோயில் கட்டினதுனால நம்மளுடைய தலைநகர்ல இன்னும் ஸ்பெஷலா கட்டணும்னு கூட இதை கட்டியிருக்கலாம். இதற்கு பக்தியே முக்கிய காரணம். இப்ப இது வரைக்கும் ராஜராஜ சோழருடைய இன்ட்ரோ பார்த்துட்டோம். இப்ப இது வேற இது. பல்லவபுரியான காஞ்சி மாநகரிலே ஒரு வீடு. வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் குவிக்கப்பட்டிருக்கும் கற்களை பார்த்தாலே அது ஒரு சிற்பியின் வீடு என்பது தெரிகிறது. விதவிதமான மூர்த்தங்கள், தெய்வ சிலைகள், வனிதையரின் எழிலை எடுப்பாக காட்டும் படைப்புகள். வனிதையர்னா இங்க பெண்கள். ஸோ அழகழகா பெண்கள் இருக்கிற மாதிரியான சிலைகளும் அங்க இருக்கு. முற்று பெற்றவை பல, கம்ப்ளீட்டட் ஒன். முடிக்காமல் விடப்பட்டவை சில, இன்கம்ப்ளீட்டடும் இருக்கு. ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு பாவங்களை விளக்குவனவாக இருந்தன. பாவங்கள், இங்க பாவங்கள்னு படிக்கக்கூடாது, பாவங்கள். பாவங்கள்னா ஒரு ஒரு உணர்வுகளை சொல்ற மாதிரி. ஆனால் அந்த வீட்டிலே ஒளியின் ஓசை இல்லை. ஒரு சிற்பியோட வீடுன்னா அங்க கண்டிப்பா அந்த ஒளி அடிக்கிற சத்தம் கேட்கும் இல்லையா, அது இல்லை. ஒருவித சோகமே குடிக்கொண்டிருந்தது. இத்தனை அழகிய சிலைகளை வடித்த சிற்பியை காணோம். இருந்தால் அந்த இடம் இப்படியா இருக்கும்? கல்லோடு உறவாகும் ஒளிகளின் ஓசை இசையாக எழும்பி வரவேற்குமே. நம்மள எல்லாரையும் வந்து அந்த கல்லும் அந்த ஒளியும் சேர்ந்து சவுண்ட் எழுப்பி நம்ம எல்லாரையும் வெல்கம் பண்ணோம் இல்லையா, அவர் அங்க இல்லை. அந்த வீட்டின் நாயகன், நாயகன்னா ஹெட், தலைவன். அந்த வீட்டின் நாயகன், இந்த சிலைகளை உருவாக்கியவன் இப்போது அங்கு இல்லை. சிதறி கிடைக்கும் சிலைகளை பார்த்தபடி கண்ணீர் திரள சோகமே வடிவாக்க உட்கார்ந்திருக்கிறாள் ஒரு பெண். கண்ணீர் திரளனா நிறைய கண்ணீர் வருது, ரொம்ப நிறைய அதிகமா தண்ணி வருது. திரளனா அதிகமா அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்க ஒரு பொண்ணு அழுதுட்டு உட்கார்ந்துருக்கா. 20 தாண்டிய இளமை, பூரண கர்ப்பிணியும் கூட. பூரணனா ஃபுல்ஃபில். ஸோ ஒரு 9 months பிரெக்னன்ட் லேடி, அதான் பூரண ஃபுல் கர்ப்பிணியும் கூட. பொலியும் அழகு, பொலியும்னா ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியான பிரபலமா அப்படி பல பலன் இருக்கிற மாதிரியான ஒரு அழகு. ஆனால் கணவனின் பிரிவால் கலங்கி இருக்கிறாள். கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. நாடே நசித்து போகும்படியான வறட்சி கண்டது. நசித்துனா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வறட்சினா ஒரு ட்ரைனஸ். கஞ்சிக்கும் வழி இல்லை. ஸோ ட்ரைனஸ் இருந்தா விவசாயம் நடக்காது. ஸோ அங்க கஞ்சி குடிக்கிறது கூட அவங்களுக்கு யாருக்குமே வழி இல்லை. அழகு மனைவியின் அவஸ்தையை கண்டு சகியாத கலைஞன், அவஸ்தைன்னா அந்த துன்பம், அவ ரொம்ப கஷ்டப்படுறா. சகியான பார்க்க முடியாம கலைஞன், அந்த நாயகன், கணவன் காசு சேர்த்து வர காஞ்சியை விட்டு வேற்றூர் போனான் வேலை தேடி. வேலை தேடி போறார். மாதங்கள் பலவாயின. தகவல் ஏதும் இல்லை. நோ இன்ஃபர்மேஷன். அதுவே அவள் தவிப்பிற்கு காரணம். கணவன் வடித்து கிடத்தி கிடக்கும், கிடத்தினா போட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் வனப்புமிக்க சிலைகளை பார்த்து, வனப்புனா அழகு, அழகுமிக்க சிலைகளை பார்த்து அவனையே காண்பது போல எண்ணி கண்கலங்கி அமர்ந்திருக்கிறாள் அந்த அழகி. எங்கு போனானோ, எப்போது வருவானோ? ஏந்திழையாளின் துயர் துடைக்க. ஏந்திழையாள் அப்படின்னா ஒன்னத்தை வந்து அப்படியே ஒன்று ஏக்கமா எதுக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. துயர்னா கஷ்டம். ஸோ அவளோட கஷ்டத்தை சரி பண்றதுக்கு அவன் எப்போ வருவானோ அப்படின்னு அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா.